இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மினி விலாகில் வெளியில் போயிருந்தேன். திரும்ப வரும்போது வீட்டில் கடலை எண்ணெய் தீர்ந்து போச்சு, அது வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். ஸோ அதுவுமே வந்து காலி ஆகிடுச்சு. பாட்டில் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து சும்மா தொடச்சிட்டு அப்புறம் வந்து ரீஃபில் பண்ணி இது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. மதியம் ஸ்கூல் விட்டு வந்துட்டா. வந்ததுக்கப்புறமா மினி தோசை வேணும்னு கேட்டிருந்தா, அதான் போட்டுட்ருக்கேன். சின்ன பசங்க கூட சவகாசம் வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். குட்டி குட்டியாக தோசைலாம் போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அடுத்ததான் இந்த இட்லி பாட்டு இன்றைக்கி புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ 9 இட்லி இருக்கும். ஒரு சின்ன இது தான், நல்லா வந்து டெப்த்தாக இருந்தது. குழியெல்லாம் நல்லா இட்லி பெருசாகவே இருந்துச்சு. ஸோ அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக காமிக்கிறேன். இது வந்து பால் வாங்குறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். திருவண்ணாமலைக்கு போயிருந்ததால் அங்கே எல்லாம் கொஞ்சம் கம்மியாக கிடச்சிது. ஸோ அதனால் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணவே இல்லை. காலைல கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போயிட்டேன். ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். பச்சை மிளகு காலி அடித்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ காம்பு எடுத்துகிட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.